பாருங்க, முதல்ல ஆண்டவர் சொல்ற ஒரு காரியம், கொலை செய்யாதிருப்பாயாக. இன்னைக்கு நீங்க யாரையாவது கொலை பண்ணியிருக்கீங்களா? கத்தி எடுத்து குத்தி இருக்கீங்களா? இல்லை பாளையங்கோட்டை ஜெயிலையோ, புழல் ஜெயிலையோ, இல்லை கோவை சென்ட்ரல் ஜெயிலையோ எங்கேயாவது இருந்திருக்கீங்களா? இல்லை. அப்போ நீங்கள் இந்த கட்டளைகள்ல இருந்து நீங்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தா, இயேசு சொல்லுகிறார், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். மூடனே என்று சொல்கிறவன் எரி நரகத்துக்கு, வீணனே என்று சொல்கிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். இன்னைக்கு யார்ட்டையாவது பேச மாட்டேன்னு வைராக்கியமா இருக்கீங்களா? கொலைக்கு சமம். யாரையாவது மன்னிக்காம இருக்கிறீங்களா? அது கொலைக்கு சமம். யாரையாவது முட்டாள், ஒண்ணுக்காக மாட்டேன் அப்படின்னு சொல்றீங்களா? கொலைக்கு சமம். இன்னைக்கு ஆபத்துல உதவுவதற்கு தான் சகோதரனை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். உங்க கூட பிறந்த கஷ்டப்படுறாங்களா? ஹெல்ப் பண்ணுங்க. அதான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு அவங்க கிட்ட பகைச்சிட்டு பேசாம வைராக்கியமா இருப்பான். 2 பேரும் நேசிங்க. கணவர் கூட பிறந்தவங்களே நேசிங்க, மனைவி கூட பிறந்தவங்களே நேசிங்க. அப்படி ஒருத்தரை நேசிக்கிறது தான் வேதாந்தத்தில் இருக்கிற மிக முக்கியமான ஒரு கட்டளை. இன்னைக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் பேச விரும்புகிறார். இப்படிப்பட்ட கொலை செய்யாதீங்க.